நம் எல்லோருக்குமே வாழ்க்கையிலே எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. எப்படிப்பட்டவருக்கும் ஏதேனும் ஒரு சோகம் என்பது இருக்கும். கிடைக்காதது என்பது ஒன்று எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று இருக்கும். ஆண்டி முதல் அரசன் வரை இதுதான் நியதி. இப்படிப்பட்ட நிலைகளிலே நமக்கு எது உதவும் என்றால், கடவுள் நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழியை நமக்கு சரியான முறையிலே நமக்கு பயணம் செய்வதற்கான வழியை காட்டுவது என்பது கடவுள் நம்பிக்கை ஒன்றுதான். அதனை ஆகவே எப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்திலே. நாம் நினைத்து கொள்வோம், அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து அவருக்கு என்ன பெரிய கார் வைத்திருக்கின்றார், பெரிய வீடு வைத்திருக்கின்றார், நிலபுலன்கள் இருக்கின்றது என நினைத்து கொள்வோம். ஆனால் அருகே சென்று அவரிடம் பேசி பார்த்தால்தான் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும். இவ்வளவு கடன் இருக்கின்றது வீட்டின் பேரிலே, இவ்வளவு கடன் இருக்கின்றது நிலங்களின் பேரிலே என்றெல்லாம் அவர் சொல்லும்போது நாம் என்ன நினைத்து கொள்வோம்? ஆகா, இவரை விட நாம் பரவாயில்லை, இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என தோன்றும். ஆகவே எல்லாமே கிடைத்துவிட்ட மனிதன் என்பவன் யாருமே இல்லை. இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக சொன்னார். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து ஏதோ அவர் அளவுக்கு நாம் கஷ்டப்படாமல் இருக்கின்றோம், பாவம் அவரும் நம் போல் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டுமே அன்றி, நமக்கு மேலே இருப்பவரை பார்த்து கொண்டு அவர் அப்படி இருக்கின்றாரே, இவர் இப்படி இருக்கின்றாரே என்று நினைத்தால் நமக்கு உள்ள வாழ்க்கையும் நரகமாகிவிடும். பெரும்பாலோர் அப்படித்தான் இருக்கின்றோம். வாழ்க்கையிலே நமக்கு என்ன கிடைத்திருக்கின்றோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்தை நமக்கு தெய்வ நம்பிக்கை தான் தரும். எப்படி பூக்களிலே நறுமணம் இருக்கின்றதோ, எண்ணெய் விதைகளிலே எண்ணெய் இருக்கின்றதோ, மரக்கட்டையிலே நெருப்பு இருக்கின்றதோ, பாலிலே நெய்யும் தயிரும் இருக்கின்றதோ, கரும்பிலே சர்க்கரை இருக்கின்றதோ, அப்படித்தான் கடவுள் நம்முடைய உடம்பிலே வாசம் செய்து வருகின்றார். புத்தி உள்ள மனிதன் இதை புரிந்து கொள்வான். மனித வாழ்க்கையிலே மிக முக்கியமான 5 விஷயங்கள்: வயது, வேலை, பொருளாதாரத்திலே அடுத்தவரிடம் சென்று கேட்காத அளவிற்கு வசதி, படிப்பு, நம்முடைய இறுதி காலம் அதாவது மரணம்.